நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். சென்னையில் அதிர்ச்சி. ஆழ்வார்பேட்டை செக்மெட் கேளிக்கை விடுதியில் மீட்பு பணிகள் தீவிரம். 3 பேர் பலி. காங்கிரீட் குவியலுக்கு நடுவே சிக்கியுள்ள எஞ்சிய 2 பேரின் உடல்களை மீட்கும் பணியில் NTRF வீரர்கள் தீவிரம். இறந்தவர்களில் ஒருவர் திண்டுக்கல்லை சேர்ந்த 45 வயதான சைக்ளோன் ராஜ் என அடையாளம் தெரிந்தது. பலியான மணிப்பூரைச் சேர்ந்த 2 பேரின் பெயர்கள் மேக்ஸ் மற்றும் லாலி என போலீசார் தகவல். காங்கிரீட் மேற்கூரை இடிந்து விழுந்ததும் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் இறந்ததாக தகவல். கோவை மேட்டுப்பாளையத்தில் அரசு போக்குவரத்து பணிமனை பின்புறம் உள்ள இந்த இடத்தில் புதிய விடியல் மக்கள் பொதுநல சங்கம் சார்பாக இந்த இடத்தில் குப்பைகளை அகற்றி தருமாறு மனு கொடுக்கப்பட்டது. குப்பைகள் அகற்றிய பின்னர் அந்த இடத்தில் விழிப்புணர்வு பதாகை வைக்கப்பட்டது. நீலகிரி பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் கோவை மாவட்ட போலீஸ் SP பத்ரி நாராயணன் அவர்கள் தலைமையில் அச்சமின்றி பொதுமக்கள் வாக்களிக்க கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் தமிழ்நாடு காவல்படை ஊர்காவல் படை வீரர்கள் மேட்டுப்பாளையம் நகரில் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக அணிவகுத்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் சேர்ந்திருந்த போதிருந்தே சாலை சரியாக இல்லை. தற்போது தனி மாவட்டமாக கிருஷ்ணகிரி உள்ளது. 30 ஆண்டு காலமாக சாலைகளை போடாமல் பேட்ச்வொர்க் செய்துள்ள சாலைகள், குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள், இவைகளை சரி செய்து சாலைகள் போடாவிட்டால் ஓட்டு போட மாட்டோம் என மக்கள் உறுதியுடன் உள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு பரிசீலனை நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வேட்புமனு ஏற்பு, SDPI வேட்பாளர் வேட்புமனு ஏற்பு, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வேட்புமனு ஏற்பு, சுயேட்சை வேட்பாளர் அன்புரோஸ் மனு ஏற்பு, சுயேட்சை வேட்பாளர் இளையகுமார் மனு தள்ளுபடி. விபத்து மற்றும் மாரடைப்பு உள்ளிட்ட உடனடி சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு தேவையான உயர் சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்ய தமிழ்நாடு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை திட்டம் டாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி நோயாளிகள் அவர்களின் உடல்நிலைக்கு ஏற்ப சிவப்பு, பச்சை, மஞ்சள் என 3 வார்டுகளில் அனுமதிக்கப்படுவர். அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து நிபுணத்துவ டாக்டர்களின் ஆலோசனைகளையும் 6 மணி நேரத்திற்குள் வழங்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சியில் மகளிருக்கு இலவச பஸ் பயணம் என்னும் சக்தி திட்டம் மாநிலம் முழுவதும் அமலில் உள்ளது. பெங்களூரில் இருந்து மைசூருக்கு அரசு பஸ்ஸில் பாட்டி, பேத்தி இருவரும் எடுத்து சென்ற 4 லவ் பேர்ட்ஸ் பறவைகளுக்கு கண்டக்டர் 444 ரூபாய் கட்டணம் வசூலித்தார். பறவைகளுக்கு தனித்தனியாக குழந்தைகள் என்ற பிரிவில் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பலரும் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். ஊட்டி அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களிடம் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் கல்லூரி முன்னாள் முதல்வர், பேராசிரியர் ஆகியோர் மீது ஊட்டி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர், தென்காசி தனி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஆகியோரை ஆதரித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவிலில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியின் வாக்குறுதிகளுக்கு கேரண்டியும் இல்லை, வாரண்டியும் இல்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.